வணக்கம் மக்களே, நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா பெங்களூர் பேலஸ். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலா பாக்குறதுக்கே அந்த காலத்துல எப்படியெல்லாம் அந்த கட்டட கலைகள் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இந்த பெங்களூர் பேலஸ் வந்துட்டு பாக்குறதுக்கே ஒரு லண்டன்ல இருக்கிற வின்ஸ்டர் கேஸ்டில் அந்த அரண்மனையோட அதே டிசைன்ல இந்த அரண்மனை கட்டியிருக்காங்க. இது வந்துட்டு 120 வருஷம் பழமையான அரண்மனை. வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம். உள்ள பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், ரொம்ப பழமையான விஷயங்கள், ரொம்ப அழகாவே இருக்குது. நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். இது வந்துட்டு உடையார் ஃபேமிலிக்கு சொந்தமான அரண்மனை. இது இந்த பேலஸ் எங்க இருக்கு அப்படின்னா பெங்களூர்ல இருக்குது. இதோட என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 260 சார்ஜ் பண்றாங்க. போட்டோகிராஃபி உள்ளுக்குள்ளாடி அலோவ் கிடையாது. அது இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க உள்ளுக்குள்ள போனீங்கன்னா ஒரு ஆடியோ டிவைஸ் கொடுப்பாங்க. அதை நீங்க அந்தந்த இடத்துல போயிட்டு அந்த நம்பர்ஸை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம அதை கேட்கலாம். அதோட இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த டிவைஸ் பாத்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுப்பாங்க. இல்லைன்னா 2000 டெபாசிட் பண்ணணும். இப்ப நம்ம அந்த என்ட்ரன்ஸ்க்கே வந்துட்டோம். இது இன்னொரு என்ட்ரன்ஸ். இதுல உள்ள போனோம் அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் இருக்கும். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு யானையோட ஒரு இமேஜ் இருக்கும், ஒரு ஸ்டாட்யூ இருக்குது. அது வந்து ஆக்சுவலா பொம்மைன்னு நினைச்சேன், பட் ஆனா அது நிஜமாவே ஒரு ரியல் யானையை பதப்படுத்தி வச்சிருக்காங்க. இது வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ற இடம். அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அவங்க ராணிகள் இருக்கிற இடம். அது அந்த பேலஸ் ஃபுல்லாவே நிறைய டிராயிங்ஸ், ஓவியங்கள் எக்கச்சக்கமா அந்த செவத்துல இருக்குது. பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. இது யானையோட தும்பிக்கையில உள்ள ஒரு ஸ்டாண்டு. இது யானை காலு. அதே மாதிரி உள்ளுக்குள்ளாடி இந்த இடங்கள்லாம் நிறைய படங்கள்ல நீங்க பார்க்கலாம். இது வந்து அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற விளையாடுற இடம். அது இது அவங்க பயன்படுத்தின ஆடைகள், துணி. இது வந்து ஆக்சுவலா பாக்குறதுக்கே அந்த காலத்துல எப்படியெல்லாம் அந்த கட்டட கலைகள் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இந்த பேலஸ்க்கு உள்ள இருக்கிற சேர், டேபிள், அது இல்லாம இருக்கிற மேக்சிமம் பர்னிச்சர் எல்லாமே பாத்தீங்கன்னா சைனீஸ் ஸ்டைல்ல இருக்குது. சீன வடிவமைப்புல இருக்குது. அப்படியே அந்த பேலஸோட வெளியே வந்தோம் அப்படின்னா ரெண்டு பக்கமுமே ஒரு பீரங்கி வச்சிருப்பாங்க. 2 பீரங்கி இருக்கும் ரெண்டு பக்கமுமே. அதுக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா பெரிய கார்டன் இருக்குது. இந்த கார்டன்ல வந்துட்டு பல பாட்டு எல்லாமே இங்க ஷூட் பண்ணிருப்பாங்க. பல படங்கள்ல இங்க வந்துட்டு சாங் ஷூட் பண்ணிருப்பாங்க. இது பக்கத்துல ஒரு நந்தியோட ஒரு ஸ்டாட்யூ அங்க இருக்குது. இப்ப அப்படியே நம்ம அந்த பேலஸுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த கார்டனுக்குள்ள போயிட்டு அந்த கார்டன் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த பேலஸுக்கு நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க. அங்கேயே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து போட்டோகிராஃபி, நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ பல ஸ்டேட்ல மக்கள் வந்து பாக்குறாங்க. ஸோ ஒரு அழகான ஒரு பேலஸ், வேற லெவல்ல இருக்குது. இன்னைக்குமே அது ரொம்ப அழகா மெயின்டைன் பண்றாங்க.
ஸோ இந்த மைசூர் ஆண்ட மன்னர்களோட ஆட்சி காலம் ரொம்ப நிறைய இருக்குது. ஸோ இவங்க பிரிட்டிஷ் கீழேயும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் இங்கே பிடிச்ச டைம்லையும் அவருக்கு கூட சேர்ந்தும் இங்கே ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நிறைய நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்போவுமே இந்த ராஜ ஃபேமிலியில் ஒருத்தர் ராஜாவாக இருக்காரு. ஸோ இன்னுமே அந்த ராஜ ட்ரெடிஷன் இன்னைக்குமே அந்த கர்நாடகால மைசூர்ல இன்னைக்குமே ஃபாலோ பண்ணப்படுது. ஸோ இப்போவே இந்த கார்டன் இவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னா அந்த ராஜா காலத்துல இந்த கார்டன் அவங்க எவ்வளோ அழகா வச்சிருப்பாங்க. இந்த பேலஸ் பாத்தீங்கன்னா 430 ஏக்கர் நிலப்பரப்புல ஃபுல்லாவே மரங்கள் செடிகள்னு சொல்லி சுத்தியுமே வச்சு பச்சை பசேன்னு இருக்கிற ஒரு கார்டனுக்குள்ளாடி இந்த பேலஸ் இருக்குது. அவ்வளோ அழகா இருக்கு. இதே மாதிரி நிறைய நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் கீப் சப்போர்ட்டிங். பை ஃப்ரம் ஜாக்சன்.